ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புது புது கிராமத்து சமையல் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம கலவைப்பயிர் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தான் இதை எடுத்து வச்சுருக்குறோம். இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கலவைப்பயிர் சாதம் செய்யலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கலவைப்பயிர் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கலவைப்பயிர் அப்படின்னா ஒரு 5 வகையான பயிர் வகைகள் எடுத்து வச்சுருக்குறோம். அது நைட்டே ஊற போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். கொண்டக்கடலை ஒரு கைப்பிடி, கொள்ளு ஒரு கைப்பிடி, தட்டைப்பயிறு ஒரு கைப்பிடி, பச்சைப்பயிறு ஒரு கைப்பிடி, நரிப்பயிறு ஒரு கைப்பிடி, இது எல்லாமே சேர்த்து கலந்து நைட்டே நம்ம ஊற போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு ஒரு 3/4 கிலோ அரிசி சேர்த்து செய்ய போகிறோம் அந்த சாப்பாடு. அதுக்கு தேவையான பொருள்னாக்கா இஞ்சி ஒரு 50 கிராம், பூண்டு ஒரு 50 கிராம், தக்காளி பெரிய சைஸ் தக்காளி அது ஒரு 6 தக்காளி, 3 பெரிய வெங்காயம், புதினா ஒரு கைப்பிடி. புதினா நம்ம தொட்டி செடியிலேருந்து எடுத்துருக்குறோம், நம்ம வீட்டில் வளர்க்குறது. பச்சை மிளகா 5, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி. இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த சாப்பாடு செய்கிறதுக்காக. இந்த 3 உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. வாங்க இதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாம் கலவைப்பயிர் சாதத்துக்கு தேவையானது எடுத்து வச்ச பொருளெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். அதாவது செய்ய வேண்டியது செஞ்சுட்டோம். இஞ்சி பூண்டு அரைச்சிட்டு வந்துட்டோம். பச்சை மிளகா கீறி வச்சிட்டோம். தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி வச்சிட்டோம். கொத்தமல்லி புதினா வாஷ் பண்ணி வச்சுட்டோம். பயிர் வகைகளை நம்ம கல் இல்லாமல் சுத்தம் பண்ணி அரிச்சு வச்சுக்கிட்டோம். உருளைக்கிழங்கு கட் பண்ணிட்டு வந்துட்டோம் கழுவிட்டு. வறுவலுக்கு தேவையானது. இப்போ இதுக்கு தேவையானது உப்பு, காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். பட்டை லவங்க தூள் என்கிட்ட ஏற்கனவே அரைச்சது இருந்தது, அதனால் நான் அந்த இஞ்சி பூண்டு மட்டும் தனியாக அரைச்சிக்கிட்டேன். பட்டை லவங்க தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இதுக்கு கலர் பொடி வேணும்னா நீங்கள் ஜிலேபி பவுட்ரு, ஜாங்கிரி பவுட்ரு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் தான் இன்றைக்கி போட போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணுறோம். இதுக்கு நம்ம 1/4 கிலோ அளவுக்கு அந்த பயிர் வகைகள் எடுத்துருக்குறோம், எல்லாம் கலந்தது. அரிசி ஒரு 3/4 கிலோ எடுத்துருக்குறோம். மொத்தமாக 1 கிலோ ஆகுது. 1 கிலோவுக்கு 200 மில்லி எண்ணெய். நெய் ஊற்றுறதா இருந்தால் 2 சேர்த்து ஊற்றிக்கணும். ஆனால் இப்போ நம்ம கடலெண்ணெய் மட்டும் ஊற்றுறதுனால 200 மில்லி ஊற்றலாம், இல்லைன்னா 150 மில்லி அளவுக்கு கூட ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்க. எண்ணெய் அதிகம் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் 50 மில்லி கம்மி பண்ணி கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயம் எப்பயுமே எந்த சாப்பாடு செஞ்சாலும் கொஞ்சம் பொன்னிறமாக இருந்தால் தான் சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் பொன்னிறமாகிடுச்சு. பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் கீறி விட்டால் போதும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, புதினா இது எல்லாமே ஒன்றாவே சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டுடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கணும். அதுக்கப்புறமா நம்ம அந்த பயிர், அந்த எடுத்து வச்சுருக்கிற பொடி இதெல்லாம் போடணும்.
தக்காளி ஓரளவுக்கு வதங்கிட்டு இருக்குது. நம்ம எடுத்து வச்ச அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை ஊற்றிக்கலாம். இதெல்லாம் ஒன்றா வதங்கட்டும். வதங்கின பின்னாடி அந்த எடுத்து வச்சுருக்கிற பயிர் வகைகளை சேர்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு தேவையான மசாலா பொருள் எடுத்து வச்சோம் இல்லையா, மிளகாத்தூள், தனியாத்தூள், இதெல்லாம் உப்பு, இதெல்லாம் இதோட சேர்த்துக்கலாம். இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பயிர் வகைகள் எல்லாமே சேர்த்துக்கலாம், கலவை பயிர். இப்போ இதுக்கு தேவையானதுக்கு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றணும், இல்லைன்னா தீஞ்சிரும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும் வேகிறதுக்கு. இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு எடுத்துருக்குறோம். ஆனால் இப்போதைக்கு மட்டும் ஒரு 100 மில்லி தண்ணி ஊற்றிக்கிறோம். மறுபடியும் நம்ம அரிசி ஊற்றுறதுக்கு தண்ணி ஊற்றுவோம்ல, அதோட சேர்த்து ஊற்றிக்கலாம். டோட்டலாக இதுக்கு 2 லிட்டர் 100 மில்லி தண்ணி வச்சா தான் சரியாக இருக்கும். இப்போதைக்கு பாதி தண்ணி கொஞ்சம் இந்த இந்த பயிர் வகைகள் வேகிறதுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி இருக்கிறேன். ஒரு 100 மில்லி அளவுக்கு தக்காளியில் இருக்கிற தண்ணி இருக்குது. இது இல்லாமல் இன்னொரு பக்கம் இதுக்கு தேவையான தண்ணி, அளவு தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் கொதிக்க விட்டுட்டேன். இன்னொரு அடுப்பில் இது கொதிச்சிட்ருக்குது. ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் செய்யணுங்கிறனால இந்த மாதிரி செஞ்சுருக்கிறேன். தண்ணி கொதிக்க விட்ருக்குறேன். கொஞ்சம் இந்த பயிர் வகைகளெல்லாம் வேகட்டும். வெந்த பின்னாடி நம்ம இந்த அளவு தண்ணி ஊற்றி அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கலவை பயிர் சாதத்துக்கு இந்த பயிர் வகைகள் எல்லாம் வெந்துருச்சு, ஒரு 3/4 வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசிக்கு தேவையான தண்ணி நான் 2 லிட்டர் ஊற்றுறேன். குக்கரில் செய்கிறதா இருந்தால் 2 லிட்டர் 100 மில்லி தண்ணியே போதும், அந்த தக்காளியில் வர தண்ணியெல்லாம். ஆனால் நான் பாத்திரத்தில் நேரடியாக செய்கிறதுனால நான் 2.25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் மொத்தமாக எல்லாத்துக்கும். அரிசி பயிர் எல்லாம் சேர்த்து 1 கிலோ அளவுக்கு வருது. அதனால் நான் 2.25 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இது நல்லா ஓரளவுக்கு கொதிக்கட்டும். கொஞ்சம் சுடு தண்ணி தான் வச்சுருக்குறோம் நம்ம இன்றைக்கி. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கொதிச்சிச்சின்னா அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை அரிசி தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் புழுங்கரிசி எந்த அரிசியாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம். தண்ணியோட அளவெல்லாம் எல்லா அரிசிக்கும் ஒரே அளவு தான். அதனால் எந்த அரிசி வேணால் போட்டுக்கலாம். ரேஷன் அரிசி எதில் வேணால் நீங்கள் செய்யலாம். அரிசி போட்ட பின்னாடி தான் நம்ம போட்ட உப்பு சரியாக இருக்குதா இல்லையான்னு இந்த ஸ்டேஜில் தான் உப்பு பார்க்கணும். முன்னாடியே பார்த்துட்டு அரிசியை போட்டோம்னா அதுக்கு தேவையான உப்பு பற்றாமல் சோறு சப்புன்னு இருக்கும். எப்போவுமே நம்ம போடுற அரிசிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும். ஒரு 50 மில்லி தண்ணி அளவுக்கு நிற்கும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே இந்த சாப்பாட்டுக்கு சரியாக போயிடும். இப்போ இந்த மாதிரி போட்டு கொஞ்ச நேரம் தான் கிளறாமல் இருந்தால் கூட பரவாயில்ல. கொஞ்சம் தண்ணி குறை கிளறிக்கிட்டே இருக்கணும் இந்த சாப்பாடெல்லாம், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா கலக்கி விட்டுட்டோம். வாங்க சாப்பாடு இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். நம்மளோட கலவை பயிர் சாதம் இந்த மாதிரி வெந்துட்டுருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக போகுது. கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். ரொம்ப தீ கம்மி பண்ண வேண்டாம். ஒரு 3/4 வாசிக்கு வச்சு விட்டுட்டு 1/4 வாசி குறைச்சிக்கலாம் தீயை. இது ஒரு பக்கம் வேகட்டும். அப்பப்போ திறந்து பார்த்து நம்ம கிண்டிகிட்டு தான் இருக்கணும். அது வரைக்கும் இன்னொரு அடுப்பில் உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை வந்து இப்போ நம்ம தாளித்து விட்டுறலாம். இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அந்த இஞ்சி பேஸ்ட்டு. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு முன்னாடியே சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டோம். சாப்பாடு வேகிற வரைக்கும் இந்த பக்கம் அடுப்பில் இதே ரெடி பண்ணி வச்சுட்டா ரெண்டும் வெந்துடும். அதனால் நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு தேவையானது மசாலான்னு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவுக்கு, இது 3 போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா
கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும், உரம் தான் ஊற்றக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கிழங்கும் சீக்கிரம் வந்துடும், ஒவ்வொன்றும் வேகாது. அதனால் நம்ம இப்போதைக்கு ஒரு 50 மில்லி அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு பத்தலைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் எது வேணும்னாலும் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக விட்டுறலாம். வேகட்டும். அது வரைக்கும் நம்மளோட சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடு இந்த மாதிரி வெந்துட்டுருக்குது. நம்ம ஒவ்வொரு டைம் கிண்டி விட்டுறலாம். தண்ணி இன்னும் அதிகமாக குறைஞ்சிருச்சு. அரிசி அரைவாசி ஆகிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம தீயை நல்லா அரை அடுப்புக்கு குறைச்சி விட்டுறலாம். பாதி ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த சாப்பாடு வந்து குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இதுவே நீங்கள் தனியாக கொள்ளு குழம்பு, பச்சைப்பயிறு குழம்பு இந்த மாதிரியெல்லாம் வச்சா இப்போ இருக்கிற குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இந்த சாப்பாடு வந்து ஸ்கூல் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்ருவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பயிர் வகைகள் எதுவாக இருந்தாலும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடாத பயிர் வகைகள் கூட இந்த மாதிரி சாதமாக செஞ்சு கொடுக்கல பிள்ளைங்க நம்ம விரும்பி சாப்பிட்ருவாங்க. நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி அடிக்கடி செஞ்சு கொடுங்க பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு நிறையா சத்துள்ள பயிர்கள் தான் போட்டிருக்குறோம், எல்லாமே சிறுதானிய பயிர்கள். அதனால் நீங்களும் இதை செய்யுங்க. நாம் இப்போ இதை தம் போடுற அளவுக்கு வந்துருச்சு. டீ சிம்மாக தான் வச்சுருக்குறோம். கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி அடிக்கடி திறந்து கிளறி விடணும். மூடி போட்டுடலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கு வதங்கிட்டு இருக்குது. வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம். எப்போவுமே எந்த சாப்பாடு செஞ்சாலும் ஏதாவது பத்தலை அப்படிங்கன்னா உப்பு காரம் இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி சாப்பாட்டில் தண்ணி இருக்கும்போது நமக்கு தேவையானது ஏதாவது பத்தாத பொருள் இருந்துச்சுன்னா இதில் போட்டுக்கலாம். இல்லைன்னா தண்ணி இல்லாதப்ப சாப்பாட்டில் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ வந்து நமக்கு எல்லாமே சரியாக இருக்குது, உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ தம் போட்டு விட்டுறலாம். இந்த சாப்பாட்டை கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த சைடு நம்மளோட உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சமாக ட்ரை ஆனால் போதும். இதையும் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் சாப்பாடு வந்து தம் ஆகிட்டுருக்கு. ஒரு 5 நிமிஷம் தம் விட்டுட்டு எடுத்து பார்த்துக்கலாம். தீயை சுத்தமாகவே குறைச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் தம் விடுறதுக்கு. இந்த மாதிரி ஆகும்போது தண்ணி கம்மியாக சுத்தமாக கம்மியாக ட்ரை ஆன பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு சாப்பாடு எடுத்துக்கலாம். அந்த பக்கம் நம்ம உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதையே இறக்கலாம். தம் போட்டு முடிஞ்சு நம்மளோட கலவு பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்து வச்சுட்டோம் பிளேட்டில். கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சாப்பாடெல்லாம் நல்லா வெந்துருச்சு, கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே நல்லா இருக்குது. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.